ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து கடையில் வாங்கின புரோட்டா தான், பிரியாணி புரோட்டாவும். எங்கள் வீட்டுக்காரர் பிள்ளைங்க ஃபோன் பண்ணி கேட்டால் எப்போ வாங்கி வந்து தருவார். அதனால் இன்றைக்கி பொதுவாக சாட்டர்டே நைட்டு வாங்கி தருவார். அந்த மாதிரி தான் ஆளுக்கு ஒரு புரோட்டா வாங்கி தந்தார். புரோட்டா பிரியாணி ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. சில நாள் கடையில் வாங்குறது நல்லாவே இருக்காது. இன்றைக்கி வாங்கின பிரியாணி புரோட்டா ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. வாங்கிட்டு வருவாங்க, ஆனால் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூட நிறைய கொடுக்காத அப்படின்வாங்க. ஏன்னா சண்டே மறுபடியும் நான்வெஜ் சாப்பிடுவோம்ல, அதனால் அளவாக கொடும்பாங்க. இது ஆளுக்கு ஒரு புரோட்டா சாப்பிட்டோம். நான் வந்து புரோட்டா எனக்கு வந்து ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால புரோட்டா சாப்பிட்டு ஒரே வயிறு வலி மக்களே. இது வந்து வீட்டில் செஞ்ச பிரியாணி, சிக்கன் பிரியாணி நல்லா தான் வந்திருக்கு. வீட்டில் செஞ்ச பிரியாணி. எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு பிரியாணி வேண்டாம், குழம்பு தான் வேணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் தனியாக குழம்பு செஞ்சு அப்புறம் பிரியாணி செஞ்சு எங்களுக்கு பிரியாணி, எங்கள் வீட்டுக்காரர் குழம்பு, சோறு, அந்த மாதிரி நிறைய வேலை வந்து வச்சுட்டார் எங்கள் வீட்டுக்காரர். டெய்லி பிரியாணி திங்கிங்க நல்லாவா இருக்குது அப்படிங்காரு. எங்கள் வீட்டுக்காருக்கு பிரியாணி பிடிக்காது. என்றைக்கே ஒரு நாள் கொடுத்தா சாப்பிடுவார். பிரியாணி நல்லா ஆற நல்லா உதிரியாக தான் வந்துச்சு. ஆனால் அந்த டைம் லைட்டாக அடி பிடிச்சிருச்சு. இது வந்து தம் பிரியாணி தான், என்னன்னு தெரில. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இது வந்து மசாலா நல்லா தூக்கலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் கடை பிரியாணி டம்மி ஆயிடுச்சு. பாருங்கள், இது வந்து பெரிய பிள்ளைங்க வீட்டுக்காரர் இடம்லாம் வாங்கிட்டு வந்தார். இது வந்து என்னோடய பெரிய பொண்ணுக்கு, அவள் தான் இலை போட்டு சாப்பிட்டா. நான் சும்மா பிளேட்லேயே சாப்பிட்டுக்கிட்டேன். பாருங்க, எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு பாயாசம் வேணும், அதுவும் கெட்டியாக வேணும்னு ஆர்டர் போட்டார். எங்கள் அக்காவுக்கு சுகர்னால் நான் பாயாசம் செய்கிறதே இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் வந்து எனக்கு கண்டிப்பாக எனக்கு பாயாசம் வேணும்னு சொல்லிட்டாரு. அதனால் பாயாசமும் செஞ்சாச்சு. வீட்டில் எப்போவுமே நான்வெஜ் செஞ்சால் பாயாசம் செய்வோம். இப்போ எங்கள் அக்காவுக்கு சுகர்னால் நாங்கள் செய்கிறதே இல்லை. எங்கள் அக்காவுக்கு பாயாசம் சாப்பிட்டோடனே காலில் கொப்பளமாக வந்துடும். எங்கள் அக்காவுக்கு அடிக்கடி காலில் புண்ணு ஒரு சுகர் இருக்கிறதுனால, இப்போ வந்து கண்ட்ரோலாக இருக்கிறதுனால புண்ணெல்லாம் வர்றதில்ல. அதனால் நாங்களும் இனிப்பு சாப்பிடாமல் கண்ட்ரோலாக இருக்கோம். இது போலி. இது வந்து பால் பண்ணால் எங்கள் வீட்டுக்கார ஆளுக்கு ஒன்று தான். இவ்வளோ தான் மக்களே, 5 பேர் இருக்கோம், ஆளுக்கு ஒன்று தான். எங்கள் அக்கா வேண்டான்னு சொல்லிட்டேன். நைட்டு கூட சாப்பிட்டேன், ஜீரணமாக மாட்டேக்கு, தொண்டையிலே நிற்கிதுன்னா, அதில் நாங்களே ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுக்கிட்டோம். இது வந்து மறுநாள் திங்கள் கம்மியாக மத்தியான சமையல். கத்திரிக்காய் குழம்பு, பீட்ரூட் பொரியல், அப்பளம், முட்டை. எங்கள் வீட்டில் என் பொண்ணுக்கு கால்சியம் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் ரெகுலராக முட்டை கொடுத்துருவேன் அவளுக்கு. ஆனாலும் டேப்லெட் சாப்பிடுதா. இது கடையில் பிள்ளைகள் வந்து மீன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு 2 நாள் கழித்து வாங்கினது தான். எல்லா வீடையும் ஒன்றா சேர்த்து போடுறேன் பாருங்கள். கடையில் வாங்கின மரத்து மீன் தான். கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவங்க பழைய எண்ணெயிலலாம் போடுவாங்க. ஆனாலும் அந்த பிள்ளைகள் ஆசைப்படுது. எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டார். நான் வந்து இட்லி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இட்லியும் சட்னி நல்லவே இல்லை மக்களே. எனக்கு தள்ளுவண்டி கடையில் வாங்கியிருப்பாங்க போல், எங்கே வாங்கினாங்களோ தெரில. இட்லியும் சட்னி நல்லவே இல்லை. எங்கள் பிள்ளைகள்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு உனக்கு வேண்டான்னு சொல்லிடுச்சு. மீன் மட்டும் தான் சாப்பிட்டுச்சு. அப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கார்ட்டே தள்ளிட்டோம். வாங்கிட்டு வந்து ஆளே சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களே சாப்பிட